இன்றைக்கு 3வது அதிகாரத்தில் 2வது வாக்குத்தத்தம், 2 வாக்குத்தத்தத்தை தான் மையமாக வைத்து இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க உங்களுக்கு தெரிஞ்சது 3வது அதிகாரத்தில் இங்கே யோவான் 11வது வசனத்தை சொல்லுகிறார். எல்லாரும் அடுத்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் பரிசுத்த இதுதான். அதனால இதே வசனத்தை ஏசுகிறது. அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு? யோவான் சொன்ன அந்த ஞானஸ்தானம் பிதாவின் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தடங்களும் மாணவர்கள் நீக்கப்பட்டு பரிசுத்தாக நடத்தப்படும். அதுக்குதான் மற்ற இடத்தை வெளிப்படுத்த வழி இருக்கு. எல்லா குடும்பத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் கணவன் மனைவி எல்லா குடும்பமா எல்லாரும் ரசிக்கப்படணும். எல்லாரும் ரசிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த ஞானஸ்தானத்தை நல்லா தெரிஞ்சுக்க. நல்லதுதான் எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க சொல்லி இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருவோம். அப்ப என்னுடைய வாக்குத்தத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? என் குடும்பத்துல எங்க கணவர் சபைக்கு வருகிறான், என் மனைவி சபைக்கு வருகிறது, என் பிள்ளைகள் சபைக்கு வருகிறான். இது பெருசு கிடையாது. அது என்னுடைய வாழ்க்கையில ஏழைகளுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? சகல பாவங்களை நீக்கி அவளை ரசிச்சிருக்கணும். 2வது, அந்த சபைக்கு வர உங்க குடும்பம் முழுவதும் இந்த ஞானஸ்தானம். ஆனா அந்த ஞானஸ்தானத்தை தான் பெருசா சொல்லியிருக்காங்க. நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் தரணும், மூழ்கி ஞானஸ்தானம் தரணும் என்று சொல்லி. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு உண்மையாக இருந்தாலும், அது ஒரு சத்தியமாக இருந்தாலும் எல்லா மனுஷனுக்கும் என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஏசாண்டவர் இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அப்ப எல்லாரும் என்ன ஞானஸ்தானம் தரணும்? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன செய்யுது? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்க மாத்திரம் பலவத்துக்கு போக முடியாது. உங்க கணவர் என்ன செய்ய முடியாது? அருமையான சகோதரிகளே, உங்க மனைவி வராம நீங்க பலவத்துக்கு போக முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சரி இருந்துப்போ அப்படின்னு சொல்றீங்க, கணவர் இருந்து போ அப்படின்னு சொல்றீங்க. 2 கணவன் மனைவியாக என்ன செய்யணும்? ரசிக்கப்படணும். ஆனா சபைக்கு வர்றது பெருசு கிடையாது. அருமையான சகோதரிகள் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, என் கணவர் சபைக்கு வந்தார், பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சுட்டார். பெரிய காரியம் அல்ல. பிரச்சனை நோய் வந்தா எல்லாரும் சபைக்கு வருவாங்க. எப்படியாவது நோய் நல்லாகும், இந்த எதிர்காலம் நல்லா இருக்குமா? ஆனா ஏசுகிறது சொன்ன ஒரு சூப்பரான காரியம் என்ன? வேதம் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன? நீங்களும் நானும் குடும்பமா ஞானஸ்தானம் பெறுவது பெருசு கிடையாது. நல்லா தெரிஞ்சுடுங்க. ஒவ்வொரு மனுஷனும் இயேசுகிறது அவருடைய பாவங்களை நீக்கி அவங்களை ரட்சிக்க வேண்டும். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது தான் எனக்கு பெரிய சத்தியமாக இருக்கிறது. அப்ப இந்த சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுங்க. பிசாசு இதை பிரசங்கம் பண்ண வேண்டாம்னு சொல்லணும். என்ன செய்ய வேண்டாம்? இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணாதீங்கப்பா. அந்த வசனத்தை ஊழியக்காரங்க இருதயத்திலிருந்து எடுத்துறாங்க, விசுவாசி இருதயத்திலிருந்து எடுத்துறாங்க. ரட்சிக்கிற வசனத்தை மட்டும் அதுதான் அழகா லூக்காவில் எழுதியிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்காவில் தான் அருமையா சூப்பரா எழுதியிருக்காங்க. 8வது அதிகாரம் 90 நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். படித்தவங்க படிக்காதீங்க, படிக்காதவங்க படிக்கிறதுக்கு விட்டுக் கொடுங்க அப்படின்னு. 90 பக்கத்துல லூக்கா 8வது அதிகாரம் நல்லா கவனிச்சுடுங்க. 8வது அதிகாரத்துல சூப்பரா ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச 12வது வசனத்தை வாசிங்களே. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவருடைய வசனத்தை அவங்க இருதயத்திலிருந்து எடுத்துக்கிட்டு போய்விடுறாங்க. அதனால நிறைய ஊழியக்காரர் இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்துட்டாங்க. அதனால அவங்க எதை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க? ரட்சிப்பை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்துவ கட்டுகளை அழிக்கிறார், இயேசு கிறிஸ்துவ பிசாசுகளை துரத்துகிறார்,
ஏசுகிறது இதை சொல்லும் பொழுது இது என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. ஆமாயா, எல்லா தலைமையும் இதுல விடுதலை, இந்த சபையில எல்லாம் விடுதலை 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 வரவே வரவே. என்ன மனசுக்கான படித்து எனக்கு பயம் வந்துருச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வசனத்தை தெளிவா சொல்லிக் கொடுத்த ஆண்டவரே, அந்த வசனம் என் இருதயத்திலிருந்து எடுக்கப்படக்கூடாது. அதனாலதான் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற உங்களை இருதயத்துக்கும் எந்த வசனம் பிடிக்கும்? எந்த வசனம் பிடிக்கும்? நீ நோயாளி எந்த வல்லமை என் மேல இறங்கணும், என் மேல இறங்கி என் நோய் மாறணும், அந்த வசனத்தை நீ எதிர்பார்த்து போகிறது. அப்ப பிசாசு என்ன செய்யறான்? அந்த வசனத்தை எடுக்கிறான். எந்த வசனத்தை எடுத்துக்கிறான்? இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கிற வசனம் வேண்டாம். நல்ல தெரிஞ்சு அந்த வசனம் வேண்டாம். அதனாலதான் பாட்டு சட்டத்தை பிடிக்க, பாட்டு சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை செய்வா, உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பா, உனக்கு பெரிய வேலையை கொடுப்பா, உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க பெரிய பணக்காரங்க இருக்கிறது. இன்னைக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்கிறாங்க. விசுவாசம் இன்னைக்கு மறைக்க எழுதிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன எழுதிருக்கு? அவர்கள் விசுவாசத்தை ரட்சிக்கப்படாதபடிக்கு விசாரணை வந்து அவங்க இருதயத்தை எடுத்து அந்த வசனத்தை எடுத்து பண்ணாங்க. அதனாலதான் உதயக்காரங்க சுகபோகமா நல்ல ஏரோப்ளைன்ல, கார்ல, பைக்ல போயிருக்காங்க. இந்த வசனம் சொல்லுகிற ரட்சிப்பு நடந்திருந்தா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. இந்த ரட்சிப்பு அவருக்கு நடந்திருந்தா அவர்கள் சொல்றாரு, அந்த ரட்சிப்புக்காகத்தான் நான் இவ்வளவு அடி வாங்குகிறேன், அந்த ரட்சிப்பு ஜனங்களுக்கு வர்றதுக்காக இவ்வளவு பாடுகளை படுகிறேன், இந்த ரட்சிப்பு எல்லா ஜனங்களுக்கு வர்றதுக்காக அவமானத்தை பெறுகிறேன், பயங்கரமா கஷ்டப்படுகிறேன். தேவ ஜனமே, எனக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க நல்லா அறிந்து கொள்ளபடி உங்க மனக்களை கத்த திறப்பாராக. அதனால இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் இந்த சுவிசேஷமாகிய ஒளி உங்க இருதயத்தை பிரகாசிக்காதபடிக்கு அவங்க கண்ணின் கூடாக எழுதியிருக்கிறது. அதனால தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் குருடாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? குருடாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அது இது அது என்று சொல்லி குழம்பிக் கொண்டே இருப்பாங்க. ஆண்டவரே, ஒரு வாக்குத்தத்தம் தர மாட்டீங்களா? ஆண்டவரே, இதுதான் வந்திருக்கிறேன், இதுவா எனக்கு தேவை. ஆண்டவருடைய தேவை இல்லைன்னா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுஷனா வந்தவர்கள் ஒரே காரணம் இருக்கு. இந்த காரணத்தை ஆழமாக அப்படியே பார்த்தீங்கன்னா அவர்கள் தீமத்தைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தீமத்தையே நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு பாருங்களேன். அவர் அங்க சொல்லும் பொழுது தீமத்தைக்கு ஒன்று தீமத்தை சொல்ல பாருங்களேன். அவர் சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக ஒன்று தீமத்தை அருமையான தேவ ஜனமே, நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சூப்பரான காரியத்தை தீமத்தைக்கு அவர் சொல்ற காரியம் 286 87 பக்கம் 1ஆம் அதிகாரத்தில் அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு அவர் சூப்பராக இதை கொடுத்திருக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, அவரை பலப்படுத்துகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் நான் அவரை சோதனைக்கிறேன். எந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றார், இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். நிறைய பேர் என்னை ஊழியத்துக்கு அமைச்சிட்டார், என்னை ஊழியத்துக்கு ஏமாந்து போனார்கள். இங்க சொல்றாரு, உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவர் உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் தன உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மை இருக்கா? உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மைன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் அல்லவா? பிசாசுக்கு இடம் கொடுக்காம அந்த ரட்சிப்பை உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? அந்த ரட்சிக்கப்பட்டதுனால அதுதான் உண்மை உள்ளது. அதை கீழே படிப்பார்கள். முன்னே தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் அப்படி இருந்தும் அறியாமையினாலே அவிசுவாசத்தினாலே அப்படி நான் இதெல்லாம் செய்தேன். அருமையான தேவன் இதெல்லாம் செய்த காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனம், அவர்களை பரிபூர்ணமா பெருகிடுச்சு, பாவிகளை வச்சுட்டு கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தான். எல்லா மனுஷன் இதைத்தான் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தெய்வத்தை
என்னை ஆண்டவர் கூப்பிட போறான், நான் பலத்துக்கு போறேன், நீ ஊழியம் சேர்த்து இந்த உலகத்துல இருக்கிற, நீ என்ன ஊழியம் செய்யணும்னா பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருன்னு நீ எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாவிகளை ரட்சிக்க வந்தவர் தான் பவுல் சொன்னார், அவரை ரட்சித்தார். அதனால்தான் தீமோத்தேயுவே உன்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்டதுதான் நல்லா தெரிஞ்சுடுங்க. அந்த ரட்சிக்கப்பட்டதுல ஆண்டவர் சொன்னார், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அதுல உண்மை உள்ள இருந்தே யார் இருக்கோ அவங்களை மட்டும் ஆண்டவருக்கு அழைத்து இந்த மகிமையான இந்த விசேஷமாகிய இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல வச்சிருக்கிறார். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்கு ரெண்டு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த ரட்சிப்பு என்ன சொல்லி சீக்கிரமாக உங்களுக்கு முடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஆசீர்வாதத்தையும் சொல்லிக் கொடுப்போம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ரட்சிப்பு பிசாசு இந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடாது. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதத்தை அவர்களை பிரித்து அந்த ஆசீர்வாதத்தை இழக்க வைத்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதத்திற்கு ஏவாளையும் ஆதாமையும் வேறுபட்டதால அந்த ஆசீர்வாதம் பிசாசுக்கு போய்விட்டது, அந்த அதிகாரம் பிசாசுக்கு போய்விட்டது. அப்படி இருக்கிறதுனால ஆதாம் ஏவாளும் பயந்து கலங்கி போயிருந்தாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொடுக்க நல்லா தெரிஞ்சுக்க, பிசாசு உங்க கண்ணை இன்னைக்கு திறக்க போகிறான். பிசாசு இன்னைக்கு உங்க கண்ணுல இன்னைக்கு அவன் திறந்துட்டு ஓடி போறான். நான் ஓடி போறப்பா இன்னைக்கு தேவன் ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பாக்கியவான்களாக பங்குள்ளவர்களாக கர்த்தர்களை மாற்றுவார்களாக. என்னன்னா எழுதி வச்சிருக்கிறாங்களுக்கு தெரிஞ்ச சூப்பரான ஆசீர்வாதம் எதேசியதான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க பவுல். அங்கே என்ன சொல்லி கொடுக்கிறாங்க? அருமையான தேவதைகளை 2வது அதிகாரம் சூப்பரா எழுதியிருக்கிற ஒரு சூப்பரான காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். 2வது அதிகாரம் 264 65 படிக்காதவங்க படிங்க. 264 65 பக்கத்துல சூப்பரான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 7வது 8வது கிறிஸ்து இயேசுவும் அவரோடு எழுதி உன்னதங்களிலே அவரோடு உத்தாரணம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப தேவனுடைய ஈவு அப்படின்னா எல்லா மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் நானும் எல்லாரும் தேவனுடைய உட்கார வேண்டும். எங்க உட்கார்ந்து இருக்குது நல்லா தெரிஞ்சுடுங்க. அழகா எழுதிருக்குது. ரட்சிப்புனா என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுடுங்க, பாவங்களை அவங்களை விட்டு நீக்கி. நல்லா தெரிஞ்சுக்க மகளே, உங்களுடைய பாவங்களை ஆண்டவரை விட்டு நீக்கிட்டா அவரோடு கூட பக்கத்துல உட்கார முடியுமா? பாவம் இருக்கிறவங்க உட்கார முடியாது. ஆசீர்வாதம் என்ன தெரியுதுங்களா? அப்ப ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு விலகிட்டாங்க. பாவம் இருக்கிறதுனால தேவனோடு இருக்க முடியவில்லை. தேவனோடு ஆதாமும் ஏவாளும் இருக்க முடியாம பயந்து விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க மகனே, மகளே, இன்னைக்கு பாவம் மகனே மகளே, இன்னைக்கு உலகத்தில் செய்யற பாவம் உங்களையும் என்னையும் தேவனை உட்கார வைக்காம ஒழுங்கிக்கிட்டு வாழ வைக்குது, கலத்திக்கிட்டு வாழ வைக்குது. அதற்கு அவர்தான் மேல இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை நேசித்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? மனுஷ அவதாரம் எடுத்து பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்க அவர் அவர்களை போல இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார். ஏன் தெரியுமா? ஜீவகாலம் மரண பயத்தில் அடிக்கப்பட்டு நம்ம தேவனை உட்கார முடியலையே, தேவனை உட்கார முடியலையே. மகளே மகளே, அக்கா தேவ தகவே, நீங்களும் நானும் எங்க உட்கார்ந்ததற்கு நமக்கு பாக்கியம் கிடைக்குதுன்னா ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரையும் உண்மைகள் போல அவரோடு உட்கார்ந்து கையெழுத்து ஆண்டவரை தோற்ற விடவில்லை. எல்லாரும் கையெழுத்து இன்னைக்கு நிறைய பிரசங்கியாரு நிறைய பிரசங்க கூட நீங்க கூட பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும்? நம்மளை ஆண்டவர் புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் நம்மளை உயர்த்தி ராஜாக்களோடு ஆசாரியரோடு பழைய ஏற்பாடு. இன்னைக்கு உங்களை ராஜாக்களும் ஆசாரியராக பழைய ஏற்பாடு. அந்த உங்கள் அனுபவங்களுக்கு நம்மளை கொண்டு வர பெரிய ஆசிரியர்கள் கொண்டு வர பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு மகனே மகளே, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து நீக்கப்படுவோமானால், பாவம் நம்மிலிருந்து நீக்கப்படுவோமானால் நம்ம எங்கே உட்கார போகிறோம்?
உங்களுக்கு சொல்றோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அழகாக இருக்காங்க இயேசு. ஒரு குமாரன் தூர தேசத்துல போய் எல்லாத்தையும் செலவழித்து விட்டு அவர் புத்தி தெரிஞ்சதுனால அவங்க அப்பா அவனை போய் கூட்டிட்டு வந்து அவனை கிளம்பி திரும்பவும் அந்த அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். இந்த மூத்த மகனும் போச்சுக்கிட்டு போன உடனே அவனை பார்த்து அவங்க அப்பா இருக்கிறார், அப்பா நீ என்னோடு கூட இருக்க வேண்டியவன், நீ என்னோடு கூட இருக்கீங்கன்னா எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான். அப்ப என்ன பிசாசு என்ன செய்யணும்? உங்களை என்னையும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடாது, அதுதானே. அப்ப பிசாசு நம்ம இந்த வசனத்தை என்ன எடுக்கிறோம்? ஆனா எங்க எடுத்துட்டு நோய் குணமாகணும், பேய் மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், வியாதி பிரச்சனை, இது 2வது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல முதலாவது ஒரு மனிதன் அறிய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கிடைக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஊர்ல இருந்து பயங்கரமா இன்னொரு ஊருக்கு வேகமா படகுல, ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், இந்த படகுல போவாங்க, அந்த ஊர்ல ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இந்த படகுல வேகமா போகும்போது இந்த படகுல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, நிறைய பிரசன்ட் பண்ணிருப்பாங்க, கேட்டுருப்பீங்க. ஆனால் நான் அதுக்கு சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேர் பிடிச்சவன் துணி இல்லாதவனாக ஏசுகிறதுக்கு முன்னாடி வரும். அவன் கல்லறையிலிருந்து வெளியே வருகிறான். அப்படி வந்த அவனை ஏசு ஆண்டவர் பிசாசை துரத்துற உடனே புத்தி தெரிஞ்சு இயேசுவோடு உட்கார்ந்து. அப்ப பிசாசு என்ன செய்யறான்? உங்களையும் என்னையும் அவரோடு உட்கார விட மாட்டேங்கிறான். அப்ப அவரோடு நாம் உட்கார வேண்டுமானால் நல்ல தெரிஞ்சுடுங்க, உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வேண்டுமானால் மகளே, இந்த உலகத்தில் உள்ள பெரிய ஆசீர்வாதமான வேலையில ஆசீர்வாதமான மக்கள் வீடு கிடையாது, ஆசீர்வாதமான பெரிய காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய இதயத்தின் ஏக்கமெல்லாம் அவர் சொன்னாரு, நான் பாவங்களை நீக்கி என் பக்கத்தில் உட்கார வைக்க விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ற முதல் ஆசீர்வாதம் என்ன மகளே? அப்ப உங்க வாழ்க்கையில பாவம் நீக்கப்பட்டிருந்தா, பாவம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அவரோட உட்கார முடியும், இல்லைன்னா உட்கார முடியும். ஆண்டவரால் படைக்கப்படும் உட்கார முடியல. பாவம் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல, கேட்ட நேரம் கிடையாது, நேரம் வார்த்தை இல்லை, உங்க இருதயத்தில் இருக்கிற பாவம் உட்கார விடல. நல்லா தெரியுங்க மகளே, சொல்றீங்க எனக்கு இப்படி ஒரு கருத்து கொடுப்பா கஷ்டம் இருக்கிறது, எங்க நான் எங்க ஜெபம் பண்ண முடியும்? அப்படி இருக்கிற ஆண்டவர் உணால உட்கார முடியவில்லை, இன்னைக்கு நல்ல பங்கு உணால பெற முடியவில்லை. அதனால தான் மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த இவள் நல்ல பங்கை சேர்த்து விட்டாலே. அப்ப நீங்கள் நானும் நம்மளுக்கு எடுபடாத இந்த உலகத்தில் ஒரு நல்ல பங்குதான் இயேசுவோடு இருக்கிறது. மகளே, பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் நீக்கப்பட்டிருந்தால் இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தம்முடைய ஜனங்களின் பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். சின்ன பாவம் இருந்தாலும் பெரிய பாவம் இருந்தாலும் தான் முடியாது. அதனாலதான் சொல்றேன், உன் கணவன் மனைவியா இருக்கிறவங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு சின்ன காரியத்தை சொல்லுங்க. யாக்கோபு நிறைய மனைவி கட்டினார், ஆனா அவர் ரொம்ப நேசித்தது ராகேல் தான் வைப்பாங்க. யாக்கோபு வச்சா ராகேல் தான், லேயால் வைக்க மாட்டாங்க. ராகேல் ஆண்டவர் என்ன செய்யுது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ராகேல் வழியில போகும் பொழுது இறந்தா அங்க அடக்கப்படி தூணை விட்டுட்டாங்க தான் எழுதிருக்கு. ராகேல் இறந்ததுக்கு என்ன செய்வார்? யாக்கோபு தூணை நிறுத்துவா, லேயால் இறந்ததுக்கு அந்த போட்டு அடக்கம் பண்ணுவாங்க.
அப்ப யோசேப்பு என்ன சொல்லுவார்? லேயால் அங்க அடக்கம் பண்ணி இருக்கிறது, அதனால என்னை அங்க வந்து அடக்கம் பண்ணு, அவரு நானும் ஒரே சரீரம் நாங்க பக்கத்துக்கு போகணும். நல்ல சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்க. அதனால சொல்றீங்க கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கான சகோதரிகளே, நீ கணவரை விட்டு அங்க மேல போகவே முடியாது. அதுக்கான சகோதரனே, உன் மனைவி விட்டு போகவே முடியாது. கணவன் மனைவியாக தான் மேல போக போறோம். கணவன் மனைவியாக தான் அங்க போய் போறோம். ஆனா எனக்கு என்ன வேணும்? நீ கணவன் வேணான்னு சொல்ற, மனைவி வேணான்னு சொல்ல, பணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இன்னைக்கு நீ அது பாவம் செய்யறார். அன்பான தேவஜனமே, உன்னதமே அவரோடு உட்கார வேண்டுமானால் நீங்க இந்த நாளே ஒரு மனதிற்கு ஆண்டவரே, என் கணவரும் வர வேண்டும் ஆண்டவரே. எங்க வர வேண்டும்? சபைக்கு அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு மனைவி கணவரை கொடுத்திருக்கிறீங்க, மனைவியை கொடுத்திருக்கிறீங்க, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க. அப்படி வாழ்கிறார் நீங்க ராகேலை போல வேற போல கட்டினாலும் ராகேலை ஆண்டவர் அடக்கம் பண்ண சொல்றார். நீங்க கட்டினாலும் அதை ஆண்டவர் முடியும். நீங்க பெருசா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் பெருசா சொல்றது, நீ பாவம் நீங்கி ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பதான் நீயும் கணவன் மனைவியார் உன்னதங்கள அவரோடு உட்கார முடியும். முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அருமையான நல்ல பழைய கோட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நம்ம ராஜாக்களோடு ஆச்சாரியோடு உட்கார வச்சு ஏமாந்து விடாதீர்கள். இன்னைக்கு இதை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த சத்தியத்தை பிசாசு மறைச்சு வச்சிருக்கிறான் எழுதியிருக்கு. அதனாலதான் உங்க பிள்ளைகளும் அதில் ரசிக்கப்பட வேண்டும். என்ன ரசிக்கப்படணும்? பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நீக்கப்பட்டால் மாத்திரம்தான் அங்கே போய் உட்கார முடியும். மகளே மகளே, நீங்க சும்மா ஞானசார எடுத்துருச்சியா மகள், என் மகன் எடுத்து உட்கார முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அடுத்து சூப்பரான ஆசீர்வாதத்தை சொல்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏசாயா 26 அதிகாரம் சூப்பரான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுனால நாங்கள் சொல்லி தருகிறோம். அதுக்கான தேவையான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். 26 அதிகாரம் எடுத்துங்க. 828 829 பக்கம். அதுக்கான தேவை செலவு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 26 அதிகாரம் 829 828 பக்கம் 1வது சந்த வாசிங்க. அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டானது நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அழகுமாக ஏற்படுத்திருக்கிறார். என்ன பெரிய ஒரு நகரம் இருக்குமா? இந்த உலகத்துல பெரிய ஒரு நகரமாகிய ஒரு சபையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது பயங்கரமான ஒரு நகரம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஏன்னா நீங்க சொல்லுங்க பரலோகம் சொல்லணும், பரலோகம் சொல்லணும். ஆனா பூமியில ஆண்டவர் சொல்லுகிற நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. தேவ ஜனமே, இந்த பூமியில ஆண்டவர் ரட்சிப்பது அதுக்கு மதிலாக, மதில்னா என்னங்க? காம்பவுண்டு. அப்ப உங்க வாழ்க்கையில பிசாசு வராம, உங்க வாழ்க்கையில வேறு பிசாசு வராம காம்பவுண்டு வேணும்னா ரட்சிக்கப்படணும். இதுதான் 2வது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து. 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த உலகத்துல எந்த சத்து வந்தாலும், எந்த செய்வன் வந்தாலும், எந்த பேய் பிசாசு வந்தாலும் நீங்க சொல்லலாம்,
ரசிக்கப்பட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவரை உட்காருங்க. நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. அதனால வேதனை கேட்டான், நான் சொல்லுகிற கொண்டு உடைக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு தேவன் இயேசுக்கு அனுமதி கொடுத்தாதான் சாத்தான் தொட முடியுமா? ஏன்னா ரசிக்கப்பட்ட எல்லாருக்கும் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அழகா இருக்கு. அந்த அந்த அதுக்கு ஆண்டவர் மதுரமாக அழகமாக இருக்கிறார். இந்த பாதுகாப்பு வேணும் சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு நம்ம பிள்ளைகளுக்கு தேவையாக தெரியாம இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு. உங்க மகனுக்கு ரட்சிப்பு தான் தேவை. அதான் சொல்லியிருப்பானே, மியூசிக் கத்துக்கிறப்பான் பைபிள் இருக்கு, ஆண்டவர் கத்துக்க. அவன் சொல்றான், சரியப்பா நான் மியூசிக்கை கத்துக்கல, எனக்கு மியூசிக் வேண்டாம். நான் எதுக்கு சொல்லணும், நான் உயர்த்து சொல்லல, சும்மா கொடுத்தா எவ்வளவு பார்த்து நீங்க கத்துக்கணும், இதை அப்படியே கத்துக்கணும். ஆனால் சொல்றதை கத்துக்காதது தான் நீங்க பார்த்து மாதிரி நின்றுக்கணும், வாசிக்காத நின்று. ஏன் தெரியுங்களா? இது வந்தடா நீ ரசிக்கப்படும். அதுதான் உங்களை காப்பாற்றும். நம்மளை காப்பாற்றுறது எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு நம்மளை காப்பாற்றும்? நினைச்ச எதுக்கு நம்மளை காப்பாற்றும்? நான் நினைச்சேன் கூடிய பயங்கரமா செஞ்சு ஆண்டவர் காப்பாற்றுவார். நான் இறைச்சிக்கு போய் கத்தி கதை ஏசுவது அது என்னப்பா? நீ ரசிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் ஆண்டவர் உனக்கு எப்படி இருப்பாருன்னு அழகா எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருப்பாருங்க? எப்படி பார்த்திருப்ப எல்லாரும் சொல்லிடுவோமா? நல்லா கத்துக்கிட்டு போய் வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீக்கி என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகளை ரசித்து உங்களோடு உட்காருங்க. ஆண்டவர் உங்களோடு உட்காரணும். ஆதாம் ஏவாளும் அந்த ரட்சிப்பை இழக்க வச்சு அதுக்காக தேவதற்கு விசுவாசி என்ன நினைக்கிறான்னா, அங்க ஏறிக்கிட்ட உட்காரக்கூடாது, ஆண்டவர்கிட்ட உட்காரக்கூடாது, பெரிய பதவிக்கு போ, பெரிய வேலைக்கு போ, பெரிய பணக்காராக, பெரிய வீரராக என்ன ஆகிறாரு, ஆண்டவர்கிட்ட உட்காராத விசுவாசத்துக்கு கண்களை நினைக்கிட்டு ஓ ஆண்டவரை சுத்திக்கிறீரா மகனே, மனதிலிருந்து நீங்க ஆண்டவர் அழைச்சாலே எதிர்பார்க்க ஆண்டவர்கிட்ட உட்காரணும். ரெண்டாவது நமக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும், காம்பவுண்டு போடணும். நீங்க நினைக்கலாம், யோகுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்கு கொடுப்பாரா? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏசுக்கு வரதுக்கு முன்னாடி உள்ள யோகுடைய சட்டம் இன்னைக்கு அதை கூட நம்ம ஆசீர்வாதத்துக்காக சமாதானத்துக்காக பிரசங்கம்லாம். யோகு அளவுக்கு ஒரு வேடி அடைச்சது போல வேடி அடைப்பார். அவன் என்ன இருக்கு? உத்தமும் சன்னார்களும் பொருளாதாரத்து உலகமாக இருந்தார். அப்படி இருந்தா இந்த உலகத்துல தேவன் படையேற்பாட்டுக்காக அவங்க எல்லாரையும் வேடி அடைத்தார். புதிய ஏற்பாட்டில் வேடி அடைக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு உனக்கு மதிலாக இருக்க போது, ரட்சிப்பு உனக்கு அரணாக இருக்க போது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு இந்த ரட்சிப்பை மீறி நம்மளை தொடர்ந்து நல்ல வேலையை கூட ஆண்டவரை இழக்க சொல்லிடுவான். ஆனா நீங்கள் நாங்கள் ரசிக்கப்பட்டிருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் தேவை? ஆயிரத்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ரசிங்க, நான் உங்களோடு உட்கார்ந்து இயேசுவே என்னை ரசிங்க, எனக்கு அரணும் கோட்டைக்கு பாதுகாப்பு வேணும்.
என்ன சொல்றீங்களா? சொல்லல, எனக்கு எல்லாம் தெரியும். அதே உட்கார்ந்துருக்கீங்களா? ஒரு சூப்பரா வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற மகளே, மகளே நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. சூப்பரா ரோமர் 11வது அதிகாரம், ரோமர் 11வது அதிகாரத்தில் சூப்பரான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறோம். பக்கம் 220 பக்கம் நல்லா எடுத்துக்கிட்டு எல்லாரும் தெரிஞ்சிடலாம். ரோமர் 11வது அதிகாரம் 220 221 பக்கத்தில் சூப்பரா ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற வசனத்தை வாசிக்கிறோம். 27 11 27 அழகன் நான் அவருடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறதே. அழக ஏசாயாவில் எழுதியிருக்கிற வசனத்தை கம்பேர் பண்ணுங்க. ஏசாயாவோட வசனத்தை எழுதியிருக்கிறது காமிச்சு கொடுக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் உடன்படிக்கை அப்படின்னா என்ன உடன்படிக்கை பண்றாரு? என்னை பாருங்க, என்னை பாருங்க. அதுக்கான தேவையான என்ன சொல்றாரு? ஆண்டவர் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கி இதுவே நான் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து சீசர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களோடு பாவங்களை தான் நீக்கிறேன் என்று சொல்லி இயேசு உடன்படிக்கை பண்ணினார். அப்ப என்ன உடன்படிக்கை பண்ணினா? நீ என்னோடு உட்காரலாம், நான் உன்னையோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நீ என்னோடு உட்காரலாம், நீ பாவம் உணர்ந்து நீக்கிறதுக்கு நீ உடன்படிக்கை பண்ணு. எனக்கு பாவம் வேண்டாம், எனக்கு பாவம் வேண்டாம், அருமையான மகளே, எனக்கு பாவம் வேண்டாம் என்று சொல்லி நீ உடன்படிக்கை பண்ணீங்கன்னா பாவத்தை விலக்கி ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணுவார்? என்னோட உட்கார்ந்தா என்று சொல்லுவோம். சரி, அப்ப என்ன உடன்படிக்கைனா நமக்கு என்ன உடன்படிக்கை? அதான் அவங்க சொல்லல. அந்த ரேஷன் கடையில் போட்டுருக்கோம், கூட்டுறவு சொசைட்டியில் போட்டுருக்கோம். என்ன அப்படின்னா உடன்படிக்கை. அது என்ன கவர்மெண்ட் சூப்பர் ஆரம்பிச்ச உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? அதுக்கான தேவையான நீங்க நெல்லை பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பணம் தரணும். நெல்லை பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பணம் தரணும். நீங்க பணத்தை கொண்டு போய் விவசாயம் பண்ணிட்டு நெல்லை பண்ணிட்டு வாங்க, அந்த நெல்லை நாங்க வாங்கிக்கிறோம். அதான் டிஎன்சின்னு வச்சாங்க. நெல்லை நாங்க வாங்கிக்கிறோம், உங்களுக்கு பணம் தரோம். நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். என்ன செய்ய? நான் உங்களுக்கு பணம் தரேன், பணத்துக்கு கஷ்டப்பட. விவசாயிகள் ஈஸியா சொன்னாங்க. விவசாயிகளுக்கு என்ன சொன்னாங்க? விவசாயிகளே கஷ்டப்பட வேண்டாம், பணம் இல்லை, முட்டு வரி போட பணம் இல்லை. அப்படி இருந்தா நேர சொசைட்டி போனோம்னா அதெல்லாம் கட்டி மாத்திட்டாங்க, நகாலயத்தை ஏமாத்திட்டாங்க கவர்மெண்ட். ஆனா இந்த உடன்படிக்கை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க பண்ண உடன்படிக்கை கை பணம். நீ வயலை கொண்டு எனக்கு காமிச்சீங்கன்னா இந்த வயலை தான் நான் உங்களுக்கு பணம் தரேன், அதனால இந்த பத்திரத்தை எனக்கு தான் இந்த வயலுக்கு தேவையான பணத்தை தரேன். அப்படி பணத்தை போட்டு விவசாயம் நெல்லை இறக்கிறது நான் உங்களுக்கு பணம் தரேன். அப்ப அப்படித்தான் கவர்மெண்ட் ஒப்பந்தம் பண்ணது. அதுக்குதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க ஒப்பந்தம் பண்ணீங்கன்னா உங்க பாவத்தை இறக்கிட்டா அவர் ரத்தத்தை தரேன். நல்லா புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, நல்லா தெரியுங்க. நல்ல உடன்படிக்கைன்னா என்ன? நீ உங்க பாவத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தா ஆண்டவர் ரத்தத்தை தந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை உங்களை தருது. அப்ப நீங்க என்ன செய்ய? பாவத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அந்த பாவமே செய்வீங்க. நீங்க பாவம் செய்யணும்னா ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. நீங்க உடன்படிக்கை பண்ணணும், ஆண்டவரே ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆபிரகாமின் தேவன் சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லாம தேவனை எப்படி சொல்லாம நல்லா படிச்சு காமிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆபிரகாமின் தேவனை சொல்ல தேவை கிடையாது, ஈசாக்கின் தேவனை சொல்ல தேவை கிடையாது, யாக்கோபின் தேவனை சொல்ல கிடையாது. நீங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டை என்ன சொல்லியிருக்கிறார்? நம்ம எப்படி தேவனை சொல்லணுமோ அதை எபேசியர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர் எப்படி தேவனை சொல்லணும் எல்லாரும் சூப்பரா எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சுட்டே நான் வாசி காமிக்கிறேன். அதனால வெளிப்பாடுலாம் கிடையாது, ஆவியாளர் சொல்ல எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஆண்டவர் எனக்கு போதித்த ஒரு காரியத்தை நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அருமையான தேவன் 3வது அதிகாரம் எபேசியர் 266 67 பக்கத்துல இவர் என்ன சொல்றாரு? நல்லா 14 15 படிக்காம படிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி
பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நமக்கு தேவன் யாராம்? ஏசுடைய பிதா தான் நமக்கு தேவன். கையை தூக்கி ஆண்டவருக்கு சோதனை சொல்லுங்க. கையை தூக்கி ஆண்டவரே உங்க சோதனை ஆண்டவரே, சோதனை ஆண்டவரே, சோதனை ஆண்டவரே. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம இப்ப ஆபிரகாமின் தேவன் சொல்ல தேவையில்லை, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை சோதனை சொல்லணும். அந்த தேவனுக்கு நமக்கு உறவு கிடையாது. இல்லையா நம்மளே சிலர் போகும் யூதர்களை நம்ம மாறும். நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா? நமக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்றது என்னன்னா, ஏசு கிட்ட போய் நீங்க என்ன சொல்லணும்? என் பாவத்தை தராண்டவரே, பாவம் என் வீட்டு வாசல்களில் பட்டிருக்கு. அது மட்டுமல்லப்பா, என் பாவம் என் பிள்ளைக்காக வருது. வல்லவரே சொல்லுங்க, வல்லவரே உங்க பாவம் பிள்ளைக்கு வரணும் வராதா? என்னை பாரு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு. பாவம் வரமா வராதுன்னு சொல்லிக் கொடுக்கு. என்னை பாரு, என்னை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு. ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் சாரா என்ன சொன்னாங்க? சகோதரி. என்ன சொல்றாரு? சகோதரி. போய் சொல்றாரா? ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க ஒய்ஃபை சகோதரி போய் சொல்றாரு. யார் பேசுறா? ஈசாக்கு பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவங்க அப்பா நீ யாரா அப்படின்னா நான் ஏசாக்கு பேசுறேன். யார் பேசுறது பார்த்து யார் சொல்றது? சகோதரி போய் சொன்னா உன் பிள்ளைங்க போய் சொல்லணும், உன் பேரனும் போய் சொல்லுவான். சொல்லுவாங்க. இந்த யாக்கோபுடைய பிள்ளைங்க 11 பேரும் யோசேப்பை விட்டுட்டு 10 பேரை சுற்றி விட்டுட்டு நேரம் வந்து இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் மகன் இங்க துணி கிடச்சிட்டு யாரு உன் மகனா அவன் செத்து போயிட்டான், அங்கே தீர்வு செத்து கிடந்தான்னு போய் சொல்லுவாங்க. எல்லாருமே போய் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ நல்லா தெரிஞ்சுக்க, ஆபிரகாம் வந்து மகன் பேரன். அப்ப நீங்க போய் சொன்னீங்கன்னா ஒரு பாவம் என்ன செய்யும்? அதனாலதான் ஆண்டவர் பாவத்தை தாப்பா அந்த பாவம் எவ்வளோ பேரன் தர முடியாது. பேரன் கணவன் மனைவி யாரும் தர முடியாது. மகளே இன்னைக்கு நீங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு ஏசுகிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன ஆண்டவர் அவர் சொல்றாரு? பாவம் உண்டு யாராவது சொல்ல முடியுமா? எந்த பாவமே செய்யாதவர். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறோம்? நீங்களும் நானும் நீங்கள் போய் சொன்னா போய் சொல்ல உன் பேரனும் போய் சொல்லுவோம். நீ அடிக்காத போய் சொல்லு. அந்த பேரனை பிடிச்சி அடிச்சீங்கன்னா இது ஓந்த. அப்ப நீ உன் பாவத்தை அறிக்கையில இன்னைக்கு அறிக்கைங்க. இன்னைக்கு உங்க பாவத்தை அறிக்கைங்க. என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, ஒப்பந்தம் பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு அந்த என் பேரல இருக்க பாவம் வரக்கூடாது, உடன்படிக்கை பண்ணி எல்லாரும் உட்காருங்க ஆண்டவரே, எல்லாரும் உட்காருங்க ஆண்டவரே, அவருக்கு பாதுகாப்பு ஆண்டவரே, தங்களோடு உடன்படிக்கை பண்ண என் பாவத்தை தான் அறிக்கை வைக்கிறேன். அதனால ஆண்டவர் சொன்னார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ முடியாது. என்ன வாழ முடியாது? நீ நல்ல வேலையில இருக்கலாம், ஆனா நோய் வாழ விடாது. வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் வாழ விடாது. ஏன்னா உன் பிள்ளைகள் வாழ விட மாட்டாங்க, உன் குடும்பம் வாழ விடாம பண்ணு. ஏன்னா பாவம் உன் வீட்டில் படிச்சிருக்கோம். சத்தியம் இன்னைக்கு ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறார். மகனே மகளே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்ல வேண்டாம். உடன்படிக்கை பண்ணாதான் ஏசுகிற தேவன் நமக்கு பிதாவாக மாறுவார். அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிதாவே அப்ப இயேசுடைய பிதா. அப்ப இயேசுடைய
பிதாவை சொல்றாரு, பிதாவே தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கலாம். நான் கையில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறேன், கால அணி அடிக்கப்பட்டிருக்கிறேன், மொழி சுட்டப்பட்டிருக்கிறேன், பிதாவை ஈட்டி குத்தப்பட்டிருக்கிறேன். நான் ரத்தம் செஞ்சுறேன். எதுக்காக ரத்தம் செஞ்சுறேன்னா இவங்களை பாவங்களை நீக்கணும், பாவங்களை நீக்கணும். பிதாவே பாவங்களை மறைக்கிற வாழ முடியாது, பாவங்களை மறைக்கிற வாழ முடியாது. நீங்கள் நானும் எங்க வாழணும்? ஆண்டவர்கிட்ட நல்ல காலத்தில் உலகத்தில் எவ்வளவு வாழ்ந்தாலும் ஆண்டவர்கள் வாழவே. அதனால மகனை ஆண்டவர்கள் வாழ முடியாது. பாவம் அக்கிரமம் நீங்க வாழ முடியாது. அதனால இன்னைக்கு ஆண்டவர்கள் இருதயத்தை தட்டுகிறார், மனக்கதவை திறக்கிறார். மகனே மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று ஆண்டவர் இன்னைக்கு ஒரு இருதயத்தை திரும்புகிறார். எதுக்காக உடன்படிக்கை பண்ணுகிறேன்? உடன்படிக்கை வேண்டாமா? நீங்க பாவத்தை உண்மையை அறிக்கை இருந்தா மட்டும்தான், பாவத்தை உண்மையை அறிக்கை அது என் பாவம் இருந்தா பாவ சந்ததி தான் பறக்காது. பாவ சந்ததி அது பாவமா தெரியும். அருமையான தேவைப்படுங்க. நீங்க ஒரு முடிவு ஆண்டவர் பாவ சந்ததி வேணாம், உடன்படிக்கை பண்ணவில்லை. 12 பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக செஞ்சப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ஆண்டவர் அவருடைய ரத்தம் உடன்படிக்கப்பட்ட சிறிதர்கள் நம்ம என்ன திருமணம் எடுக்க போகிறோம்? உடன்படிக்கை பண்ண போறார். ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே. பேரு கடல்ல நடக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்க முடியல, நடக்க முடியாம ஆண்டவரே ரட்சியோ, ஆண்டவரே ரட்சிங்க, நடக்க முடியல. தேவனே இயேசுவுக்கு பாவம் இல்லாதவராக இருந்ததுனாலதான் கடல்ல நடக்க முடியுது. பாவம் இல்லாதவராக இருந்தா இந்த உலகத்தில் எல்லாத்திலையும் நடக்க முடியும். மகனே மகளே எனக்கு அலுவலகத்தவர் ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே. குடும்பம் பண்ண முடியல, வாழ்க்கை நடக்க முடியல, என் மனைவி சரியா வாழ முடியல, என் கணவர்களோட சரியா வாழ முடியல, பிள்ளைகள் வாழ முடியல. மகனே இன்னைக்கு இந்த கேள்விகளோடு வந்திருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் உங்க மனசை தட்டி கொண்டிருக்கிறார், இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். என்ன ஒரு உடன்படிக்கைதான் தெரிவித்தா என்ன? ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றது என்ன? நம் பாவத்தை அறிக்கையினால ரத்தத்தினால கழுவு, நம் பாவத்தை அறிக்கை ரத்தத்தினால கழுவுறாண்டவர். அதுக்கு தேவை கடமை இன்னைக்கு ஆண்டவர். அதனாலதான் இந்த ரட்சிப்பு ரொம்ப பெரிய. அந்த ரட்சிப்பை குறித்து ஏப்ரல் சொல்லல, இந்த ரட்சிப்பை அவர் சொல்றது பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த ரட்சிப்பை குறித்து 2வது அதிகாரம் ஏப்ரல் 298 பக்கத்துல 298 2வது அதிகாரத்துல இந்த ரட்சிப்பை குறித்து 4வது வசனத்தை வாசி. படிக்காதவர் படி. அழகற்ற அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த கைகளினாலும் தம்முடைய திட்டத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியுடைய பலன்களினாலும் தேவனாலே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரியான ரட்சிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு பெரிய ரட்சிப்புக்கு தான் அந்த அற்புத அடையாளம் வேணும். இப்ப இந்த அற்புத அடையாளம் ரட்சிப்புக்காக இருக்கிறவங்க இயேசுவை அறிகிறதுக்காக எல்லாரும் இயேசுவை அறிகிறதுக்கு அருமையான தேவஜனமே, இங்க நடக்கிற அற்புத அடையாளங்கள் இல்லாமலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செஞ்சுட்டார் சாட்சி சொல்றதுக்காக இருக்காங்க. அதை நினைச்சு பெரிய அடிச்சு அதனால இயேசு பார்த்து சொல்லிடுறோம்,
ஒரு பெருசா கிடைச்சிருக்குன்னா எது ஒரு வீட்டுல உங்க கணவர் ரசிக்கப்பட்டா, மனைவி ரசிக்கப்பட்டா, பிள்ளைகள் ரசிக்கப்பட்டா, ஆண்டவர் சொல்லலாம் பெருசா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம யாருக்கு என்ன கிடைக்கணுங்க? பெருசா அதனால பிசாசு இந்த வசனத்தை மறைச்சிட்டான். அதனால நிறைய பேர் இந்த வசனத்தை சூப்பரா பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா இந்த ரட்சிப்பு வந்து சொல்லல. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், ரட்சிப்பு சூப்பர் ஆண்டவர் பெருசு அப்படின்னு. அப்ப ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க? ரட்சிக்கப்படும். அதனாலதான் நான் சொல்லிக் கொடுத்தேன், அதனால்தான் சொல்றீங்க அவருடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துல என்னைய ஆவியாக ரசித்தார். இதைத்தான் எல்லாத்தையும் பேசணும். ரசிக்க வந்தவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த ரசிப்பு தான் எல்லாரும் வாழ்க்கையிலும் நிறைவேறணும். அதனால்தான் ரசிக்கப்படுறவங்க ஆண்டவர் எங்க சேர்க்கிறாரு? இரண்டாவது அதிகாரம் ஆண்டவர் எங்க சேர்க்கிறார் அப்படின்னா அழகாக பிரிச்சிருக்கிறாங்க. ரசிக்கப்படுகிறவர்கள் ஆண்டவர் 2வது அதிகாரம் 162 63 பக்கத்துல, அப்போஸ்தலர் 162 63 பக்கத்துல கடைசி வசனத்தை படிக்கிறேன். 47வது வசனம், தேவனை குறித்து கைவிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் யாரை சபையில சேர்க்கிறாரு? யாரை சேர்க்கிறாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சேர்ப்பாங்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேர் மனவாட்டி. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேர் என்னங்க? பயத்திரம் சொல்லுங்க, மனவாட்டி. அப்ப மனவாட்டி எங்கே பார்த்திருப்பாங்க? மனவாட்டி பக்கத்தில். எங்கே பார்த்திருப்பாங்க? சொல்லுங்க, எங்கே பார்த்திருப்பாங்க? அதனால இன்னும் ஆசீர்வாதம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் தான் சொல்லியிருக்கு. அப்ப மனவாட்டி எங்கே பார்த்திருப்பாங்க? அதனாலதான் சபை நல்லா கவனிப்பாங்க. ஊழியர் செய்யறவங்களை எடுத்துட்டு போவாங்கிறது எனக்கு சந்தேகம். திருக்கதரிசி எடுத்துட்டு போவாங்கிறது சந்தேகம். சுவிசேஷத்தை எடுத்துட்டு போவாங்கிறது சந்தேகம். ஆனா சபையை எடுத்துட்டு போவாங்க. நேரம் போகிற சமயம் நீங்க நிறைய பேர் எதிர்த்து சுவிசேஷ ஊழியர்களா ஊழியர்கள் தான் இருக்கா இருக்கீங்க, சபையில இருக்கா இருக்கீங்களா? ஆமாங்க, நாங்க சிஎஸ்சி இருக்கா இருக்கிறோம், ஆட்சியில இருக்கா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன எழுதியிருக்கிறாரு? பெரிய ரட்சிக்கப்பட்டவர்களோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றது, நம்ம எல்லாரும் பெரிய ரட்சிப்பாக இந்த சரீரமாக சபையில இணைஞ்சாதான் இந்த சபை வந்தால் என்ன செய்வது? ராஜா வருகிறார், ஆயத்தமா போடு, ராஜா வருகிறார், ஆயத்தமா போடு, இயேசு வருகிறார், முதல் வாக்குத்தத்தம் அப்படின்னா எல்லா மனுஷனும் ரசிக்கப்பட்டு சபையில சேரணும்.
வேணும். அதாங்க முதல் வாக்குத்தத்தம். நீ எல்லாரும் வாக்குத்தத்தம் தான் எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ஆண்டவர்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நித்திய சூரியமாக இருக்கிறார் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு துணையாளி. இது எல்லாம் உங்களுடைய விசுவாசத்துக்கு மன தைரியக்கான வசனம். ஆனா ஆண்டவர்களோட வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாடு காலத்துல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா எல்லாரும் இயேசுவோடு உடன்படிக்கை கொண்டாங்க. கணவன் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் உடன்படிக்கை கொண்டாங்க. எனக்கு இதுக்கு பேசப்படுங்க தலைப்பு தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிறோம். இவ்வளவு நேரம் பேசுகிற தலைப்பு தான் ரசிப்பீங்கன்னு சொல்லல, எப்படி ரசிக்கிறான்னு சொல்லல, அருமையாக உங்களுக்கு சொல்லல. ஏன்னா நாங்கள்